எடுத்த மாடத்தில்லயம் வலத்திலே அறிவினாவடுத்த காய மஞ்சினால் அமர்ந்ததே கருவினாதமுண்டு போய் கழன்ற வாசல் 9 ஒருவராயொருவர் கோடியுள்ளுளை அமர்ந்ததே நமது உடம்பிலேயே சிவன் இருக்கும் சிதம்பரமாகிய ஆகாய தலத்தில் அறிவாக விளங்கும் சித்தத்தை அறியுங்கள். அவ்வறிவால் அமைந்த இப்புடலானது மண் நீர் தீ காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களால் அடுக்கடுக்காக ஆதாரங்களாய் அமைந்து உள்ளது. தாயின் கருவினிலே பூவிந்து நாதத்தை உண்டு உருவாக்கி 9 வாசல் கொண்ட உடலுயிர் வளர்ந்து பூமியில் வெளிவரும். அப்படி வரும் கோடிக்கணக்கான உயிர் ஒவ்வொன்றிலும் சிவனே அதனுள் அமர்ந்துள்ளார் என அறியுங்கள். நெஞ்சிலே இருந்திருந்து நெருக்கியோடும் வாயுவை அன்பினால் இருந்து நீர் அருகிருத்த வல்லீரே அன்பர் கோயில் காணலாம் அகன்று மெண்டிசைக்குளே தும்பியோடி ஓடியே சொல்லடா சுவாமியே. நெஞ்சிலே இருந்து ஓடிக்கொண்டிருக்கும் பிராணவாயுவை யோகப் பயிற்சியினால் நிறுத்தி அன்பெனும் பக்தியுடன் தியானம் செய்து வாசியை உங்களுக்குள்ளேயே இருத்த வல்லவர்களானால் அவ்வாசியானதிலம் பிராணனில் கலந்து இறைவன் இருப்பிடத்தை காட்டும். செய்த பாவ வினைகள் யாவும் அகலும் என் திசைகள் யாவிலும் எங்கும் ஈசனை அறிந்து நர்ந்து தும்பியானது ரீங்காரம் இடுவதைப் போல உனக்குள்ளே வாசியை ஓட்டி தியானம் செய்து இறைவனை அடையுங்கள். தில்லையே வணங்கி நின்று தெண்டனித்த வாயுவை எல்லையை கடந்து நின்று ஏகபோகமாய்கையோ எல்லையை கடந்து நின்று சொர்க்கலோக வெளியிலே வெள்ளையும் சிவப்புமாகி மெய்கலந்து நின்றதே. தில்லையில் ஆடும் ஈசன் நம் உடலில் இடங்கொண்டு ஆகாய எல்லையில் ஆடி நம்மை ஆட்டுவிக்கின்றார். வாசி காற்றை மேலேற்றி செய்யும் பயிற்சியினால் அவ்வாசியானது ஈசனை வணங்கி அவனுடன் சேர்க்கின்றது. மனமெனும் எல்லையை கடந்து ஏகமாக நின்று எல்லா இன்ப போகங்களையும் அடைய செய்வது மாயையே. மனமே வாசியாகி எல்லையாக விருப்பும் ஆகாயத்தையும் கடந்து இறையை சேர்வதுவே ஆனந்தம். உயிராக வெள்ளையும் சிகப்புமாக நம் உடலில்